சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், அமலாக்கத்துறை மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்கக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதிகள் லட்சுமி சுப்பிரமணியன், கே ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டாஸ்மாக் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆகியோர் வாதிட்டனர். அப்போது அமலாக்கத்துறை எப்பொழுதும் வெளிப்படையாக இருந்ததில்லை எனவும் வெளிப்படையாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் அமலாக்கத்துறை ஒளிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கருதுகிறது, எதற்காக சோதனை செய்கிறோம் என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறினர். அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாக் நற்பெயருக்கும் மறைமுகமாக அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை முறைகேடு நடந்ததாக கூறப்படும் நிலையில் தற்பொழுதுதான் ஞானம் வந்தது போல விசாரணை நடத்துவது ஏன் எனவும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இன்றைக்கே டாஸ்மாக் குறிவைக்கப்படுகிறது, நாளை ஒவ்வொரு துறையும் குறிவைக்கப்படும் எனவும் வாதிடப்பட்டது. விசாரணை என்ற பெயரில் பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்து நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியது சரியான நடத்தையா எனவும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் அனைத்து துறைகளிலும் ஊழலை ஒழிப்பதுதானே அரசின் நோக்கம் என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் அதில் மாற்று கருத்து இல்லை எனவும் அதனை மாநில அரசு கவனித்துக் கொள்ளும் அமலாக்கத்துறை அல்ல என கூறினர். தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு மற்றும் சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் ஆகியோர் வாதிட்டனர். அப்பொழுது மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும் முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் எனவும் கூறினர். டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளதாகவும் சிலர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தியதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் லஞ்சம் வாங்கினால் அதன் சங்கிலி என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா, இதற்கும் உயரதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என தெரிந்து கொள்ள வேண்டாமா, இதற்காக தான் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டது. டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டெண்டர், மதுபான கொள்முதல் என அனைத்திலும் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்பட்டதை மேற்பார்வையாளர்களை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த முறைகேட்டை மறைக்க உயரதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் அதனை அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் தான் பாதுகாத்து வைக்கப்படும் என்பதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட முறையில் தான் விசாரணை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என்றாலும் முறைகேடு நடந்ததற்கான ஆவணங்களை மறைப்பதும் குற்றம்தான் எனவும் சம்பந்தப்பட்ட நபர் ஊழல் தடுப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக இல்லை என்றாலும் சாட்சியாக அவரை சேர்க்கலாம் என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறையின் வாதம் நிறைவேறாததை அடுத்து வழக்கு விசாரணை நாளைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் டாஸ்மாக் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்கள் முடிவடைந்திருப்பதால் வரும் 22ஆம் தேதி எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு பாஜக பிரமுகர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். மதியழகன், சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளைய தினத்துக்கு இந்த வழக்கு விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை தரப்புல மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட வாய்ப்பு இருக்கு? தமிழக அரசு தரப்புல கவுண்டர் அட்டாக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இந்த வழக்கில் தமிழ்நாடு அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக டாஸ்மாக் தரப்பில் 2 மனுக்களும் அரசு சார்பில் 1 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. டாஸ்மாக் தரப்புக்காக மூத்த வழக்கறிஞர்கள் விக்ரம் சௌத்ரி மற்றும் விகாஸ் சிங் ஆகியோர் தங்களது வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 1 மனுவுக்காக தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். கடந்த 3 தினங்களாக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பில் அந்த வாதங்களானது நிறைவு பெற்று இருக்கிறது. இதனை அடுத்துதான் இனிமேல் ஏதேனும் தெரிவிப்பதாக இருந்தால் எழுத்துப்பூர்வமான முறையில் அந்த வாதங்களை தாக்கல் செய்யுமாறு
நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வரும் செவ்வாய்க்கிழமை அந்த வாதங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை தரப்பு வாதமானது இன்றைய தினம் தொடங்கியது. அமலாக்கத்துறை சார்பில் வாதமானது இன்றைய தினம் முடிவடையவில்லை. இன்று நீதிமன்றத்தினுடைய நேரம் முடிவடைந்து விட்டதன் காரணமாக நாளை இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் வரை வாதிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை நாளை தனது வாதத்தை தொடருவதற்கு அனுமதி அளித்தார்கள். ஒருவேளை அமலாக்கத்துறையினுடைய இந்த வாதத்திற்கு ஏதேனும் பதில் சொல்வதாக இருந்தால் அதற்கு டாஸ்மாக் மற்றும் அரசு தரப்பிற்கு அனுமதி அளிக்கப்படும். அது தொடர்பாக நீதிமன்றம் முடிவு செய்யும். இல்லை என்றால் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யலாம். அதே போல அமலாக்கத்துறையும் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் ஏதேனும் தாக்கல் செய்வதாக இருந்தால் அது தொடர்பாக நாளை நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்கும். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.